சிவனுடைய அம்சமாகவும் விஷ்ணுவுடைய அம்சமாகவும் இந்த திருவுருவமே மிக ஒரு அற்புதமானதாக உங்களுக்கு காட்சி தரும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இவ்வாலயமானது வியாசராய தீட்சிதர் சுமார் 600 வருடங்களுக்கு முன் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு இவ்வாலயமானது அற்புதமான ஒரு ஆலயம். இவ்வாலயத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சிவவீர ஆஞ்சநேயர் சிவா அம்சமாக நமக்கு அருள்பாலித்து கொண்டு வருகிறார். இந்த ஆஞ்சநேயரின் கழுத்தினில் ருத்ராட்ச மாலையும், கையில் சௌவர்ணிகா புஷ்பமும், இடுப்பில் கத்தியுடன் கூடிய பாலும், வாலில் மணியும், சிரசில் உச்சி குடுமையுமாக சிவா அம்சமாக நமக்கெல்லாம் அருள்பாலித்து கொண்டு வருகிறார். மேதா தட்சிணாமூர்த்தி. யாருக்கெல்லாம் விவாக பிராப்தம் தடைபட்டு இருக்கிறதோ இவ்வாலயத்தில் இருக்கக்கூடிய மேதா தட்சிணாமூர்த்தியை வழிபட்டால் விரைவிலே விவாகமானது நடைபெற பள்ளி கொண்ட இருக்கக்கூடிய சிவபெருமான் மிக அற்புதமான முறையிலே நமக்கெல்லாம் அருள்பாலித்து கொண்டு வருகிறார். உடல் பூராவுமே பார்த்தீர்களானால் ருத்ராட்சங்களாகவே இருக்கும். தலையை சுற்றி ருத்ராட்சங்களாகவே இருக்கும். ஆனால் தான் ருத்ரனுடைய அம்சமாக இங்கே ஆஞ்சநேயர் விளங்குகிறார். நீங்கள் எங்கேயுமே தமிழ்நாடு பூரா சுத்தினா கூட 600 வருஷத்திற்கு முன்னாலே பிரதிஷ்டை செய்யப்பட்ட இந்த அற்புதமான ஆஞ்சநேயரை நாம தரிசனம் பண்ணவே முடியாது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். அனைவருக்கும் வணக்கம். ஜெய் ஸ்ரீராம். ஹர ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவா. ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு ஜெய். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சதாசிவசமாரம்பாம் ஸ்ரீகண்டாச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே ஸ்ரீ குருபரம்பராம். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்தல்யம் ஸ்ரீராமநாமவராணனே. எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ சிவவீர ஆஞ்சநேயர் ஆலயமானது சென்னையம்பதியில் போரூர் மாநகரில் காரம்பாக்கம் பகுதியில் நமக்கெல்லாம் நம் வேண்டிய வரங்களை வேண்டுமுன் அருள்பாலித்து கொண்டு வருகின்ற ஸ்ரீ சிவவீர ஆஞ்சநேயர். இவ்வாலயமானது வியாசராய தீட்சிதர் சுமார் 600 வருடங்களுக்கு முன் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு இவ்வாலயமானது அற்புதமான ஒரு ஆலயம். 108 ஆஞ்சநேயர் வியாசர் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆலயத்தில் இதுவும் ஒன்றாகும். இவ்வாலயத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சிவவீர ஆஞ்சநேயர் சிவா அம்சமாக நமக்கு அருள்பாலித்து கொண்டு வருகிறார். இந்த ஆஞ்சநேயரின் கழுத்தினில் ருத்ராட்ச மாலையும், கையில் சௌவர்ணிகா புஷ்பமும், இடுப்பில் கத்தியுடன் கூடிய பாலும், வாலில் மணியும், சிரசில் உச்சி குடுமையுமாக சிவா அம்சமாக நமக்கெல்லாம் அருள்பாலித்து கொண்டு வருகிறார். இவ்வாலயத்தின் விசேஷமாக பிரார்த்தனை தேங்காயானது மிக விசேஷமான முறையிலே நடைபெற்று கொண்டு வருகிறது. வெளியூர்களிலிருந்தும் வெளி மாநிலங்களிலும் இருந்தும் இவ்வாலயத்தை தேடி பக்தர்கள் வருகின்றனர். பக்தர்கள் கோரிக்கை விடுக்கின்ற பிரார்த்தனையெல்லாம் ஸ்ரீ சிவவீர ஆஞ்சநேயர் மிக விரைவிலே நிறைவேற்றி கொடுக்கிறார். பிரார்த்தனை தேங்காயானது 48 தினங்கள் ஒரு மண்டலமாக இப்பூஜை நடைபெற்று கொண்டு வருகிறது. அதுபோல் நமது ஆலயத்தில் விசேஷ பூஜையானது ஹனுமன் ஜெயந்தி, ஸ்ரீராம நவமி விசேஷமாக நடைபெற்று கொண்டு வருகிறது. இவ்வாலயத்தில் பரிவார தெய்வங்களாக ஸ்ரீ செல்வ மகாகணபதி, ஸ்ரீ நிர்த கணபதி, அதேபோல் மேதா தட்சிணாமூர்த்தி அம்பாளுடன் கூடிய இருக்கக்கூடிய மேதா தட்சிணாமூர்த்தி. யாருக்கெல்லாம் விவாக பிராப்தம் தடைபட்டு இருக்கிறதோ இவ்வாலயத்தில் இருக்கக்கூடிய மேதா தட்சிணாமூர்த்தியை வழிபட்டால் விரைவிலே
விவாகமானது நடைபெற என்பது ஐயமில்லை. குருவலனாது கிடைக்கப்பெற்று அவர்களுக்கு விரைவிலே விவாக பிராப்தம் கிடைக்கப்பெறுகின்றது. இருக்கக்கூடிய வியாதிகள் எல்லாம் விலகி ஆரோக்கியம் பெறுவதற்காக ஸ்ரீ தன்வந்திரி மூர்த்தி பகவானுக்கு மாதத்திலே ஒரு முறை அஸ்த நட்சத்திரம் அன்று விசேஷ பூஜை எல்லாம் நடைபெற்று கொண்டு வருகிறது. ரங்கநாதேஸ்வர சுவாமிக்கு சுக்ல ஏகாதசி அன்று விசேஷ பூஜையானது நடைபெற்று கொண்டு வருகிறது. அதேபோல் எம்பெருமான் சிவபெருமான் பள்ளிகொண்டேஸ்வரர், இங்க பள்ளிகொண்ட இருக்கக்கூடிய சிவபெருமான் மிக அற்புதமான முறையிலே நமக்கெல்லாம் அருள்பாலித்து கொண்டு வருகிறார். மாதம் 2 பிரதோஷங்களும் விசேஷமான பூஜை எல்லாம் நடைபெற்று கொண்டு வருகிறது. காயத்ரி தேவி, அதேபோல் அஷ்டபுஜ துர்காம்பிகை, பாலமுருகன், க்ஷேத்திரபாலகரான ஸ்ரீ பைரவர், திரையம்பக சனீஸ்வரர் ஆகிய தெய்வங்களெல்லாம் இவ்வாலயத்திலே பரிவார தெய்வங்களாக நமக்கெல்லாம் அருள்பாலித்து கொண்டு வருகிறார். அதேபோல் இந்த ஆலயத்திலே வரக்கூடிய பக்தர்களானது தங்களுடைய பிரார்த்தனை செய்து கொண்டால் விரைவிலே பிரார்த்தனையை பலித்து எம்பெருமான் ஸ்ரீ சிவவீர ஆஞ்சநேயர் நமக்கெல்லாம் அருள்பாலித்து கொண்டு வருகிறார். ஆகையினாலே இருக்கக்கூடிய அனைத்து பக்த நண்பர்களும் காண கிடைக்காத அற்புதமான ஸ்ரீ சிவவீர ஆஞ்சநேயர் விக்கிரகத்தை தரிசனம் செய்து எல்லாம் வல்ல ஸ்ரீ சிவவீர ஆஞ்சநேயர் அருளுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அனைவருக்கும் நமஸ்காரம். அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக ஸ்ரீ ராகவேந்திர அவதாரத்துக்கு முன்பாக மத்வ வம்சத்திலே தோன்றிய ஸ்ரீ வியாசராஜ தீர்த்தராலே பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விக்கிரகம் இந்த ஆலயத்திலே அமைந்திருக்கிறது. ஸ்ரீ வியாசராஜ தீர்த்தரும் அவருடைய சீடர்கள் என்மரும் இந்த நவபாரத தேசம் பூராவுமே தீர்த்த யாத்திரை வந்த காலத்திலே நமது பகுதிக்கு வந்தபோது இந்த வழியாகத்தான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியும் ஸ்ரீ லக்ஷ்மணனும் ஆஞ்சநேயரோடு சீதாதேவியை தேடி புறப்பட்ட வழி என்பதை உணர்ந்து இந்த இடத்திலேதான் ஆஞ்சநேயர் தியானம் செய்ததையும் உணர்ந்து அவருக்காகவே ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியாலே ஒரு அற்புதமான திருக்குளம் ஸ்ரீ மண்டபக்குளம் உருவாதையும் தன்னுடைய தீர்க்க தரிசனத்தினாலே உணர்ந்தார் ஸ்ரீ வியாசராஜ தீர்த்தர். அதன்படி இந்த இந்தியா பூராவுமே நம்முடைய தேசம் முழுவதும் ஏறத்தாழ 400க்கும் அதிகமான ஆஞ்சநேய விக்கிரகங்களை ஸ்ரீ வியாசராஜ தீர்த்தர் பிரதிஷ்டை செய்தார். அப்படி அவர் பிரதிஷ்டை செய்ததிலே பல மாற்று மத மன்னர்கள் காலத்திலே அவை அனைத்தும் அழிக்கப்பட்டன. அப்படியும் சில காப்பாற்றப்பட்டது. அப்படி காப்பாற்றப்பட்ட ஒரு சிறப்பான விக்கிரகம் நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரையிலே நம்முடைய ஆலயத்திலே மட்டும்தான் இருக்கிறது. இந்த ஆலயத்தின் பெயரே உங்களுக்கு ஒரு வித்தியாசமாகவே இருக்கும். ஸ்ரீ சிவவீர ஆஞ்சநேயர், பக்த ஆஞ்சநேயர், வீர ஆஞ்சநேயர், அனுமன், இப்படி எல்லா பஞ்சமுக ஆஞ்சநேயர், இப்படி எல்லா இடங்களிலுமே நம்ம திருக்கோயில்களை பார்த்திருப்போம். ஆனால் இங்கே மட்டும்தான் சிவவீர ஆஞ்சநேயன் என்கிற திருநாமத்தோடு சிவனுடைய அம்சமாகவும் விஷ்ணுவுடைய அம்சமாகவும் இந்த திருவுருவமே மிக ஒரு அற்புதமானதாக உங்களுக்கு காட்சி தரும். எந்த ஆலயத்திலும் இப்படி ஒரு அற்புதமான விக்கிரகத்தை நாம் கண்டுகளித்திருக்கவே முடியாது. அவ்வளவு விசேஷங்கள் நிறைந்திய அற்புதங்கள் நிறைந்திய ஒரு அற்புதமான விக்கிரகம். இவருடைய உடல் பூராவுமே பார்த்தீர்களானால் ருத்ராட்சங்களாகவே இருக்கும். தலையை சுற்றி ருத்ராட்சங்களாகவே இருக்கும். ஆனால் தான் ருத்ரனுடைய அம்சமாக இங்கே ஆஞ்சநேயர் விளங்குகிறார். அது மட்டுமின்றி அவருடைய முகமானது வடக்கு பார்த்திருக்கும். அவருடைய காதுகள் கிழக்கு நோக்கி நம்முடைய பக்தர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை கேட்டபடியே அவருடைய காதுகள் இருக்கும். தலை வடக்கு நோக்கி, காதுகள் கிழக்கு நோக்கி, கையானது கிழக்கு முகமாக அபயகஸ்தம் காட்டி நான் இருக்கிறேன் உனக்காக, நான் இருக்கிறேன் உனக்காக, உன்னை காக்க நான் இருக்கிறேன் என சொல்லி கிழக்கு முகமாக அவருடைய அபயகஸ்தம் தாங்கிற கைகள், குழந்தை நடப்பதைப் போல, ஒரு சிறு குழந்தையை நடப்பதைப் போல அவருடைய எடுத்த பாதங்கள், அவருடைய வாளிலிருந்து சுற்றி வருகிற மணி தலையை சுற்றி இருக்கும். அதுவே ஒரு அற்புதமான விஷயம். எந்த ஆஞ்சநேயருக்கெல்லாம் தலையை சுற்றி வாள் வந்து வாளின் நுனியிலே ஒரு மணி தொங்குகிறதோ அந்த ஆஞ்சநேயரை வேண்டுமெனாலும் எங்கு வேணாலும் தூக்கி போடலாம்.
ஆனால் எந்த காரணங்களும் அவரை அழித்து விட முடியாது. அதே போல இடையிலே ஒரு சிறுமையான ஒரு சிறு கத்தி. இது நீங்கள் எங்கேயுமே தமிழ்நாடு பூரா சுத்தினா கூட 600 வருஷத்திற்கு முன்னாலே பிரதிஷ்டை செய்யப்பட்ட இந்த அற்புதமான ஆஞ்சநேயரை நாம் தரிசனம் பண்ணவே முடியாது. அவ்வளோ விசேஷங்கள் நிரம்பிய ஒரு அற்புதமான ஒரு ஆஞ்சநேய விக்கிரகம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்திலே பொறுத்த வரையிலே எல்லா 11 வகையான சந்நிதிகள் எந்த கோயிலையுமே பார்க்க முடியாது. ஒரு அற்புதமான ஒரு ஆலயம். வருடம் பூராவுமே சிறப்பான விசேஷங்கள் நடக்கிற உற்சவங்கள் நடக்கக்கூடிய ஆலயம் இது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மந்திரங்கள், பக்தி கதைகள், வேதங்கள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள். இன்றே ஆலயா ஆப்பை டவுன்லோட் செய்யவும். இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது.